தொழுவனேனை ரொம்ப அருவருக்கத்தக்கவனாக அடியன் இருக்கேன். அப்ப நான் ரொம்ப கீழே இருக்கேன். அடைய விரும்பும் இடம் எதுனா ரொம்ப பெருசு. உனதாள் சேரும் அமுதனுடைய திருவடிகளை அடையணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் இருப்பதோ பள்ளத்துக்கு அடியில இருக்கேன். உன் திருவடிகளோ மேட்டுக்கும் உச்சியில இருக்கு. ஆனா இந்த தொழுவனேனை உனத்தாள் சேரும் வகையே, வகைனா சேரும்படின்னு அர்த்தம். சேரும் வகையேனா சேரும்படி. உனத்தாள் சேரும் வகையே, உன்னுடைய திருவடிகளிலே சேரும்படியாக நீ என்ன பண்ணணும்னா சூழ். சூழ் அப்படின்னா உபாயம், சாதனம்னு அர்த்தம். இந்த இடத்துல சூழ்னா நான் உன் திருவடிகளை அடைவதற்கு மிகச்சிறந்த வழி எதுவோ கண்டாய். அதை கண்டாய்னா கண்ணால பாருன்னு அர்த்தம் இல்ல, சிந்திக்க வேண்டும், நீ சிந்திக்க வேண்டும்னு அர்த்தம். கண்டாய்னா எப்படிப்பா சிந்திக்கணும்னு வரும்னா, சில பேர் நம்ம கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லுவா, சார் இது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. நான் பார்க்கறேன் அப்படிம்போம். பார்த்து சொல்றேன்போம். பார்த்து சொல்றேன்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு சொல்றேன்னு அர்த்தம். சிலது என்ன சொல்லுவோம், ஆகட்டும் பார்க்கலாம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறமா யோசிக்கிறேன்னு அர்த்தம். அதனால காணுதல் என்பது மனக்கண்ணால் காண்பதையும் குறிக்கும். அப்ப சூழ்னா மிகச்சிறந்த வழின்னு அர்த்தம். கண்டாய்னா நீதான் சிந்தித்து வழங்க வேண்டும் அர்த்தம். அப்ப சூழ்கண்டாய்னா எது சிறந்த வழியோ அதை நீயே சிந்தித்து வழங்க வேண்டும். எதற்கான சிறந்த வழினா தொழுவனேனை, ரொம்ப தாழ்ந்தவனா அடியனோத்தான் இருக்கேன். உனதாள் சேரும் வகையே, உன் திருவடிகளை சேர வேண்டும் என்று வகையை, அதற்கான வழியைத்தான் நான் ஆராய்ச்சி பண்றேன். அப்ப நீ என்ன பண்ணணும்னா சூழ்கண்டாய், எது சிறந்த வழியோ அதை நீ பார்த்து கொடுக்கணும். எது சிறந்த வழினா பகவான் அவன் கருணையால நமக்கு அனுகிரகம் பண்றதுதான். அதுதான் நம்பிள்ளை வீட்டுல சாதிக்கிறார். நம்மாழ்வார் கேட்கிறாராம், நான் அழுதேன், நான் தொழுதேன், நான் ஆடினேன், பாடினேன், சுத்தி முத்தி பார்த்தேன், வெட்கப்பட்டேன், இதுக்காக மோட்சம் கொடுக்கிறேன்னு கொடுக்காத. கதறுவது என்னுடைய சொரூபம், கொடுப்பது உன் சுவாவம்னு கொடு. அப்போ உன் கருணையால கொடு. என்ன உன்னை அடையணும்னு கதறின் இருப்பதோ, உரிமையில உன்னை ஒரு வார்த்தை பேசுறதோ, இதெல்லாம் எங்க சுரூபம். ஏன்னா இந்த ஜீவாத்மா பகவானுக்கே தொண்டன், அவனையே அனுபவித்து ஆனந்தப்பட வேண்டியவன். இது என்னுடைய இயற்கை தன்மை. நானாக நான் இருந்ததுக்காக எனக்கு ஒரு பலன் யாராவது கொடுப்பாளா? அப்ப சூழ்கண்டாய் சிறந்த வழி என்னன்னு சிந்திக்கணும்னா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இவன் அழுதான் அதுக்காக மோட்சம் கொடுக்குறேன்னு கொடுக்காத. அப்படி கொடுத்தா வியாபாரமா போயிடும். என்னமோ நம்ம அழுகைங்கிறது என்ன பிசினஸா பண்றோம். இது என்னுடைய இயல்பு, என் அன்பை உனக்கு வெளிப்படுத்தினேன். அன்புக்கு கைமாறு அன்புதான், அது வேற. அப்ப நீ மோட்சம் கொடுக்கறது எது கொடுக்கணும்னா சூழ்கண்டாய், மிகச்சிறந்த வழி என்னன்னு சிந்திச்சுப்பார். உன் சுபாவம் உன் கருணையால கொடுக்கணும். அதனால அழுவது என் சொரூபம், மோட்சம் அளிப்பது உன் சுபாவம். இதை புரிந்து சூழ்கண்டாய், சிறந்த வழி என்னவோ அதை சிந்தித்து அனுகிரகம் பண்ணி சும்மா யோஜனை பண்ணாம கொடுக்காத. அதனால இந்த தாழ்ந்தவன் உனதாள் சேரும் வகையை, உன் திருவடியை சேரும்படியாக சூழ்கண்டாய், நல்ல வழியை நீயே சிந்தித்தருள்.